இவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் நிறைவேற வரைக்கும் அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தனுசு வில்லம்புன்ற மாதிரியாக அந்த குறி வச்சா தப்ப கூடாது அப்படின்ற அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும்னா உங்களுடைய மனநிலையை சார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த பலனாதான் இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். பூராடம் நட்சத்திர அன்பர்கள் நீங்களே பாத்தீங்கன்னா யாருமே சொந்த பந்தங்கள் இல்ல, உறவுகள் இல்ல, குழந்தைகள் இல்ல, பெற்றெடுத்த பெற்றோர்கள் இல்ல. ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி. எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி. ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா, எல்லாரும் அவமானப்படுறது, அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பெயர்ச்சியில எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 நட்சத்திரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்து சனியா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி பாத்தீங்கன்னா நீங்க சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே நேரிடையாக சில விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் நிறைவேற வரைக்கும் அந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தனுசு வில்லம்புன்ற மாதிரியாக அந்த குறி வச்சா தப்ப கூடாது அப்படின்ற அளவிற்கு அந்த உங்களுடைய எய்ம் கோல்ஸ் அச்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் 70 வயசாக இருந்தாலும் நீங்க கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த விஷயங்களை நீங்க முயற்சி செய்துகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக முடிஞ்சு ஒரு வருடம் தான் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சாச்சு. ஆனாலும் அதுல இருந்து அந்த தாக்கங்கள் வெளிவரதுக்கே இவங்களுக்கு ஒரு வருடம் கிட்டத்தட்ட எடுத்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த 7.5 சனியின் பிடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல ஒரு பலவீனமான கிரகம், அதாவது ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது அந்த சுகஸ்தானம் உங்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய உடல் வலிமையில கொஞ்சம் தொய்வு ஏற்படுவதற்குண்டான ஒரு டைம். சுறுசுறுப்பா கடந்த ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய போறீங்க. ஆனா உங்களுடைய ஆசைகள்ன்றது அறவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும்னா உங்களுடைய மனநிலையை சார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் சார்ந்த பலனாதான் இருக்கும். அப்போ 4ஆம் இடத்துலயே அந்த சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஆசைப்பட்டு செய்றீங்களா, ஒரு விருப்பப்பட்டு செய்றீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க வாங்கின அடியும் உதையும் அந்த அளவுக்கு மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. பேஸ்மெண்ட் ரொம்ப ஹெவியா போட்டாரு இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியில. எதுக்குமே நீ இனிமே ஆசைப்படுவியா, ஆசைப்பட்டேன்னா அவ்வளவுதான், என்னைய மாத்திரம் நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த 7.5 சனி ஆகப்பட்டது ரொம்ப பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுட்டு போயிருக்கிறார். அதனால எதுலயுமே ரொம்ப ஒரு ஆசை இல்லாம ஒரு சமுதாயத்திற்காக சில விஷயங்களை நமக்குன்னு ஒரு சம்பாதிக்கிறோம், நமக்குன்னு
ஒரு வருமானம் பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதற்கு உண்டான ஒரு கட்டாய சூழ்நிலையில் திணிக்கப்பட போகிறீர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி செய்யணும் அப்படின்றத மாத்திரம் நீங்க தெளிவா வச்சுக்கணும். அந்த எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கணும். நீங்க உங்களுடைய வேலையை செய்ய போறீங்க, தொழிலை செய்ய போறீங்க, அதுல என்ன விதமான உடல் சோர்வுகள் வந்தாலும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நிறைய ஒரு யோகா சம்பந்தப்பட்ட தியான பயிற்சிகளை மேற்கொள்ளுவோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உடல் வலிமையா இருக்கிறதுக்கு சில அதாவது ஸ்பிரிச்சுவல் ரீதியான சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவு உடல் சோர்வுகளை தரமாட்டார். அடுத்து வேலை செய்யறீங்க இல்ல தொழில் செய்யறீங்க இடத்துல, அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் மிக முக்கியமான பார்ட். உங்களுடைய அடையாளம் தெரியாத நபர்கள், அதாவது உங்களுடைய தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்கிட்ட எதுவா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கும், பக்காவா இருந்தா நீங்க பண்ணுங்க. இல்லாட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியாக யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல நீங்க அவங்களை ஒரு டம்மியா வச்சுக்கிறதுக்கு மாத்திரம் பாருங்க. அவங்களுக்கு முக்கியத்துவமான ஒரு இடம் கொடுத்து நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் வச்சீங்கன்னா அவங்களால உங்களுடைய தொழில் முழுமையாக அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். 2 வருஷத்துக்குள்ள நீங்க இவங்களை யாராவது பார்ட்னர்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள டம்மியா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதிகாரமே இல்லாம வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கணவர் சம்பந்தப்பட்ட வழி, அடுத்து கலத்திரம் சம்பந்தப்பட்ட வழி, மனைவி சம்பந்தப்பட்ட வழிகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 2 பேருமா சேர்ந்து குடும்பத்துக்காக சில நல்ல ஒரு மாற்றங்களை அமைப்பதற்குண்டான ஒரு டைமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல ஒரு சின்னதா ஒரு பைக் இருக்கணும், ஒரு சைக்கிள் இருக்கணும், குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக் நெசசரிஸே வேண்டாம் 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 சொல்லி நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே இப்ப செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், நம்மளுடைய குழந்தைகளாவது நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பம் சார்ந்த சில செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு. நீங்க வாங்கின கடனை அடைக்கக்கூடிய ஒரு டைம். அப்பதான் உங்க கையில காசு இல்லாம கரையக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதான் அந்த அர்த்தாஷ்டம சனி செய்ய போற. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியே அந்த சனி பகவான் தான். அந்த 4ஆம் இடத்திற்கு செல்லும் போது உங்களுடைய சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய ஒரு டைம். பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனின்றது பெருமளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஒரு கஷ்டங்களை அந்த சனி பகவான் அந்த 7.5 சனியிலேயே கொடுத்துட்டாரு. இனிமேல் இவங்க ஏதாவது அனுபவிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களே யாருமே இல்லாம இருக்கிறீங்க. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் நீங்களே பாத்தீங்கன்னா யாருமே சொந்த பந்தங்கள் இல்ல, உறவுகள் இல்ல, குழந்தைகள் இல்ல, பெற்றெடுத்த பெற்றோர்கள் இல்ல. இந்த மாதிரியாக அவர்கள் எதுவுமே இல்லாம நிர்கதியாக இருக்கும்போது அந்த சனி பகவான் மட்டும்தான் இவங்களுக்கு துணையாக இருக்க போறாரு. இந்த போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் உறுதுணையாக சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த சனி பகவான் நல்ல ஒரு ஒத்துழைப்பை உறுதுணையை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாகவும் தான் இந்த போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ரொம்ப கவனத்தோட வாங்கணும். இப்போ உங்களுக்கு நீங்க ஃபேமிலியில இருக்கவங்க பேர்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தான் எந்த ஆசையும் இல்லை, உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க பேர்ல வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இப்போ ஒரு தவறான இடத்துல முடியறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கு. அதனால பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை மாற்றம் என்றது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் வேலை பாக்குறீங்க, வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு அங்க ஒரு தொழில் இருக்கு, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படி
அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு தொய்வு நிலையை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு அசெட், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு டைம். ப்ராப்பர்ட்டி சேர்க்கும் போது சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்கிரதையா கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெருமளவு பாதிப்பை கொடுக்காது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் உடல் பலவீனங்களை கண்டிப்பா கொடுக்கும். எதுவா இருந்தாலும் உடல் பலவீனங்களை கொடுக்கும். அடுத்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும். திடீர்னு அட்டாக் வர்றது, அடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே கண்டிப்பா இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுப்பாரு. அதனால உடல் நலன்ல ரொம்ப அக்கறையோட இருங்க. உடல் நலனுக்கு உண்டான தேவையான பயிற்சிகளை செய்யுங்க. செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்பு இருக்காது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, எங்களுக்கு சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.